இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய விவாகரத்து அறிவிச்சிருக்காரு. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் அவரும் அவருடைய மனைவி சகிரா பானு அவர்களும் பரஸ்பர சம்மதத்தோட தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலேருந்து பெரியதாக அறிவிச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலிப்ரிட்டிங்க இந்த அளவுக்கு செலிப்ரிட்டியாக உள்ளவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விவாகரத்தில் பிரிவு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறையா சமூக ஊடகங்களில் பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ் அவர்களை ஒப்பிட்டு அவர் கடைசியாக நடித்த படத்தில் மியூசிக் போட்டவர் ஏஆர் ரஹ்மான், அதனால் அப்படின்னு தனுஷை சொல்கிறாங்க. ஒவ்வொரு செலிப்ரிட்டியோட பிரிவுக்கு பின்னாடியுமே தனுஷை அவங்க தனுஷோட மீட் பண்ணது, தனுஷோட சேர்ந்து படம் பண்ணது அப்படிங்கிறத தனுஷை ஒரு கிண்டல் பண்ணுற விதமாக சொல்லிக்கிட்டு வராங்க. விவாகரத்து என்பது ஒரு செலிப்ரிட்டி மட்டுமே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. இந்த பொது வாழ்க்கையில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க கூட விவாகரத்து நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உள்ள உலகமயமாயிட்ட அந்த சூழலில் ஆண் பெண் இருவருமே சரிசமமாக மதிக்கப்படுறாங்க சமூகத்தில். அத்தகைய சூழ்நிலை யாரும் யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதனால் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனச்சிக்கல் ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடாமல் வாழணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஸோ குடும்ப உறவு முறை அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் சேர்ந்து வாழ்கிற ஒரு உறவு முறையாக இருக்குது. அது இது நவநாகரிகமாயிட்ட இந்த சூழலில் சிலர் பேரால் ஏற்றுக்க முடியல. அதாவது ஒரு பிடிக்காத வாழ்க்கையை வாழ அவங்க விரும்பலை அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுறது. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா அது எந்த ஒரு நல்ல வாழ்க்கையாகவே இருக்காது. அதுக்கு பிரிஞ்சு விட்டு தனியாக அவங்க விருப்பப்படுற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது இது மூலிமா சில பேர் சொல்கிறாங்க, இவங்க பணம் இருக்கிறவங்க ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, பணம் இல்லாதவங்க தான் அந்த கஷ்டத்துலேயே பரவாயில்ல அப்படின்னு சகிச்சுக்கிட்டு எந்த ஒரு இதனாலுமே சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிக்கிட்டு வராங்க. இதில் பாதிக்கப்படுறது குழந்தைகள் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. இல்லை குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பேரண்ட்ஸ் பிரிகிறது குழந்தைகள் பாதிக்கத்தான் செய்யும். அது மட்டும் மேலை நாடுகளில் இது ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. முன்னாடி ஆரம்ப காலத்தில் இப்படித்தான் அங்கேயே இருந்திருக்கும். ஆனால் மேலை நாடுகளில் இப்போ சாதாரணமாக டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாயிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு பொருளாதாரம் நல்ல நிலைமையில் உள்ள ஒரு குடும்பம் இத்தகைய டைவர்ஸ்னால் குழந்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டாங்க. இதே இது ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள இந்த விவாகரத்து அப்படிங்கும்போது அதில் உள்ள குழந்தைகள் ரொம்ப மனதளவிலையும் அந்த பொருளாதார அளவிலும் ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க, மிகவும் பாதிக்கப்படுவாங்க. இதை நம்ம சாதாரணமாகவும் கடந்தும் போயிட முடியாது. ஏன்னா இதை ஒத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி, ஒவ்வொருத்தவங்களோட தனித்தன்மை, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு பிளானிங் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி. அதெல்லாம் மறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையை எல்லாராலுமே ஏற்றுக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு டைவர்ஸ் விவாகரத்து பிரிஞ்சு வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட 2 நபர்களுடைய அவங்களுடைய முடிவு. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளுடைய சமூக வழக்கம், நம்மளுடைய குடும்ப முறை அது சேர்ந்து வாழணுங்கிற கட்டாயத்தில் இருக்குது. இருந்தாலுமே இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கின்னு வரும்போது அவங்க தனக்குடைய தனித்தன்மை இழந்து விடாமல் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுல இன்றைய ஜென்ரேஷன் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஒரு சிறந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இத்தகைய டைவர்ஸில் இருக்காங்க அப்படிங்கன்னா அவங்களுடைய ரசிகர்களுக்கு தான் நமக்கு சங்கடமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா அவர் மனதளவில் ஒரு நல்ல நிலைமையை நோக்கி கூட அவர் நகலலாம். ஏன்னா அவருடைய இசைப்பணிக்கு கூட இது இடையராக கூட இருந்திருக்கலாம். அவங்களுடைய ஒரு பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஒரு பரஸ்பர சம்மதத்தோடு தான் இவங்க பிரிகிறாங்க. அப்படிங்கும்போது அவற்றிருந்து ஒரு நல்ல இசையை நம்ம ஒரு இசை ரசிகராக அவரை நம்ம அவமதிக்காமல் அவருடைய முடிவை நம்ம ஏற்றுக்கிறது தான் நல்லது. 2 மனங்கள் ஒன்றிணையாத எந்த வாழ்க்கையுமே ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்காது. என்னதான் ராசி பார்த்து பொருத்தம் பார்த்து நம்ம மனமுடித்து வைத்தாலுமே 2 மனங்கள் உள்ளங்கள் இணைய வேண்டும். அப்போது தான் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இனிமையாகவும் அமையும். அது இல்லாத வாழ்க்கை ஒரு நரகமாகவே அமையும். அந்த நரகத்தில் இருப்பதை விட ஒரு விடுதலையான சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வதே சிறந்தது.